அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வேலைவாய்ப்பு செய்தி பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு செய்தி எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைவாய்ப்பு செய்தியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாகவும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க கோயில்கள் வாரியாகவும் இவங்க ஜாப் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்துக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலைக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட் மூலயமா நீங்கள் இந்த ஜாப் என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இருந்தாலும் இந்த வேகன்சி என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்கிறதும் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னங்கிறதும் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கு 18 வயசுலேருந்து 45 வயதுக்கு நிரம்பியவர் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் விற்பனையாளர், அலுவலக உதவியாளர், காவலர், திருவலகு இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்கெட் விற்பனையாளருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கான சேலரியும் கொடுத்துருக்காங்க. 18,500 58,600 வரையும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி. இதுக்கு 15,900 50,000 சேலரி. இதுக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காவலருக்கு பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி. 15,900 உங்களுக்கு சேலரி ஸ்டார்ட் ஆகும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. திருவலகு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 15,900 50,400 வரையும் சேலரி. இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் விடுதி காப்பாளர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். பல வேலைக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. 15,700 உங்களுக்கு சேலரி ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். ஓட்டுநருக்கு 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 18,500 58,600 வரையும் 8ஆம் வகுப்பு அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கனியான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கண்டிப்பாக கனரக வாகனம் ஓட்டுநர் உரிமை பெற்றிருக்க வேண்டும். முதலிருந்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் நீங்கள் கண்டிப்பாக முன் அனுபவம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிளம்பர் கட் பம்ப் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. இதுக்கு சேலரி கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் குழாய் தொழில் குழாய் பணியர் பாடப்பிரிவில் வந்தப்படும் தொழில் பயிற்சி நிலைய சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. மின் உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. இதுக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் பணியாளர் தொழில் பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். இன்னொன்று ஹெட் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மினி பஸ் கிளீனருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. 15,700 சேலரி ஸ்டார்டிங். 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மோட்டார் உத்தி பற்றி நன்கறிந்த நபர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உபகோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காவலர் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 11,600 ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். திருவலகு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. இதுக்கு 10,000 சேலரி ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த விண்ணப்பதாரர் பார்த்தீங்கன்னா 1/7/2023 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்து மதத்தை சான்று இருக்கணும், இறை நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விண்ணப்பமும் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக தனித்தனியாக தான் ஒவ்வொரு பதவிக்கும் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கான என்னென்ன இணைக்கணும், தகுதி சான்றிதழ் என்னென்ன இணைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ்கள், ஆதார், வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்கள் அரசுதர் பழுவு பெற்ற அலுவலரிடமிருந்து சான்றப்பம் அதாவது அட்டஸ்டட் பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலான்னு சொல்லிக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் பணியிட வரிசை எண் போட்டு எந்த பணியிடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கிறதையும் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆணையர் செயலலுவலர் அருள் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை பேரூர் வட்டம் கோவை மாவட்டம் இந்த முகவரிக்கு நேரில் அப்படி இல்லைன்னா அஞ்சல் மூலமாக நீங்கள் அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25 ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் விலையொட்டிய சுயவிலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உரையில் மட்டுமே இணைத்து அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பங்கள் பூர்த்தி செஞ்சுட்டு நீங்கள் எப்போ அனுப்ப வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 5/4/2024 பிற்பகல் 5:45 மணிக்குள்ளே சொல்லி அவங்களே டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் வரும்போது கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.